ஸ்ரீமத் தேவி பாகவதம் அதா மங்களகரமாயிருக்கிற த்ரயோவிம்சோ அத்தியாயः 23வது அத்தியாயம். வியாச பகவானாக்கும் ஜனமேஜயனுக்கு கதை சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். தஸ்யாஸ்து வஜனம் ஸ்ருத்வா ரமாபுத்ர பிரதாபவான் பிரஃபுல்லவதனாம்போஜஸ்தாமுவாஜ விஷாம்பதே. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அந்த ராஜகுமாரியோடு தோழியோடு வாக்குகளை கேட்டுண்டு பிரதாபவானான ரமானந்தனன் லக்ஷ்மி தேவியோடு புத்திரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான புன்னகையோடு கூடிட்டு இருக்கிற முகத்தோடு கூடிட்டு புன்னகை பண்ணிண்டு அவகிட்ட இப்படி சொன்ன. அந்த ராஜகுமாரன் லக்ஷ்மி தேவியோடு புத்திரன், அதாக்கும் ரமானந்தனன் என்ன வாக்கும் சொன்னார் அப்படிங்கிறத அவர் சொன்ன மாதிரியே சொல்லப்படுறது. அதனால ராஜோவாஜா, அந்த ராஜா இப்படி சொன்னார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை வியாச பகவான் ஜனமேஜய மகாராஜா கிட்ட சொல்றார். ராஜா இப்படி சொன்னார். ராஜா சொல்ற வாக்குகளாலேயே இங்க சொல்லப்படுறது. அதாக்கும் ராஜோவாஜா. 2வது ஸ்லோகம். ரம்போருயஸ்த்வயா விருஷ்டோ விருத்தாந்தோ விசதாட்சரா ஹைஹயோஹம் ஜைகவீர நாம்னா சிந்து சுதா சுதா. ஏ அழகி, நீ என்னோடு விஷயங்களை எல்லாம் நன்னா கிளியராயிட்டு கேட்டையே. நான் தான் நீ சொன்ன அந்த ராஜகுமாரி சொன்ன அந்த ஹைஹயன். என்னோட பேரு ஏகவீரன் அப்படின்னாக்கும் லக்ஷ்மி தேவியோடு புத்திரனுமாக்கும் நான். 3வது ஸ்லோகம். மனோமேயத்வயானூனம் பரதந்திரம் கிருதம் கிலா கிம் கரோமி க்வ கச்சாமி விரஹேணாதி பீடிதா. நீ என்னோடு மனச இப்படி பலவிதமா டிஸ்டர்பு பண்ணிட்டாய். அந்த ராஜகுமாரி இப்ப என்னோட மனசுக்குள்ள ஏறி உக்காந்துட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன் ஒன்னும் தெரியலையே. அந்த ராஜகுமாரிய வர்ணிச்சியே இப்ப என்னோட மனசுக்குள்ள ஃபுல்லா அந்த ராஜகுமாரியாக்கும் என் மனசோடு சுவாதந்திரத்தை நீ இல்லாம பண்ணிட்டாய். இப்போ அவளை பார்க்கணும்னு இப்ப எனக்கு தோணுறது. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன் ஒன்னும் தெரியல. 4வது ஸ்லோகம். பிரதமம் ரூபமாக்கியாதம் சர்வலோகாதிகம் त्वया தேன மே விஹ்வலம் ஜாதம் காமபானஹதம் மனா. முதல்ல நீ என்ன பண்ணினாய், உலக அதிசயமாயிருக்கிற அவளோடு ரூப சௌந்தரியத்தை புகழ்த்தி பாடினாய். அதனாலேயே என்னோட மனசு நிலையா இல்லை. அவளோடு அந்த நினைப்பிலேயே இப்படி சுற்றின்னு இருக்கு. 5வது ஸ்லோகம். ததஸ்தஸ்யா குணா ப்ரோக்தா ஸ்தைஸ்து சித்தம் ஹிருதம் புனா யத்வயோக்தம் புனர்வாக்கியம் தேன மே விஸ்மயோபவத். அதுக்கப்புறமா நீ அவளோட குணகணங்களை வாழ்த்தி பாடினாய்.
அதெல்லாம் என்னோட மனசை அட்டாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சொன்ன விஷயங்கள் என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கவும் செஞ்சது. 6வது ஸ்லோகம். ஏகவல்யாவஜ ப்ரோக்தம் தானவாக்ரே மயா விருதா ஹைஹயஸ்தம் வினா நான்யம் விருணோமீதி விநிச்சயா. தானவனோடு முன்னால ஏகாவலி சொன்னாலே, நான் ஹைஹய ராஜாவை மனசுல ஸ்வீகரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹைஹயனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உறுதி அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் என்ன ஆச்சரியப்படுத்துறது. 7வது ஸ்லோகம். தேன வாக்கியேன தன்வங்கி பிருத்யோஹ மதுனா கிருதா त्वया तस्यासु के शान्ते ब्रूहि किं करवाणि वाम. ஏ அழகி, ராஜகுமாரியோடு தோழி, நீ சொன்ன வாக்குகள் என்ன இப்ப உன்னோடு ராஜகுமாரியோடு தாசனாக்கி மாற்றி இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான கருப்பு கலர் கூந்தல் இருக்கிறவளே, சொல்லு, நான் என்ன வாக்கும் உங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயம். 8வது ஸ்லோகம். ஸ்தானம் தஸ்ய ந ஜானாமி ராட்சசஸ்ய துராத்மனா கதிர்மே நாஸ்தி கமனே புரே தஸ்மின் சுலோச்சனே. துஷ்டனான அந்த ராட்சசனோடு ஸ்தானம் எனக்கு தெரியாது. ரொம்ப அழகான கண்கள் இருக்கிற ராஜகுமாரியோடு தோழியா இருக்கிறவளே, அந்த அசுரனோடு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ சொல்லு. 9வது ஸ்லோகம். வதமாம் துவம் விஷாலாட்சி தத்ர பிராபயிதும் க்ஷமா பிராபயாஷு சகீதே சா யத்ர திஷ்டதி சுந்தரே. ரொம்ப பெரிய கண்கள் இருக்கிற விஷாலாட்சி, சொல்லு, என்ன அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திராணி இருக்கே உனக்கு. அம்பாளோடு உபாசகையாக்குமே நீ. உன்னோடு அந்த அழகியான தோழி இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு போய் நீதான் சேர்க்கணும். 10வது ஸ்லோகம். ஹத்வா தம் ராட்சசம் க்ரூரம் மோஜயிஷ்யாமி சாம்பிரதம் விவசாம் சோகசந்தப்தாம் ராஜபுத்ரீம் தவ பிரியாம். அந்த ராஜகுமாரி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. துஷ்டனான அந்த ராட்சசனை கொன்னு உன்னோடு பிரிய தோழிய நான் விடுதலை பண்றேன். சங்கடப்பட்டு தளர்ந்து போன ராஜகுமாரியை நான் காப்பாத்துறேன். 11வது ஸ்லோகம். விமுக்த துக்காம் கிருத்வாஷு பிராபயிஷ்யாமி தே புரம் பித்ரே ஜாஸ்யா பிரதாஸ்யாமி கன்யாமேகவலி மஹ்யம். துக்கமெல்லாம் போக்கி அந்த ராஜகுமாரியை நான் உடனடியா உன்னோடு கொட்டாரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். கன்னிகையான அந்த ஏகாவலிய அவளோடு அப்பா கிட்ட ஒப்படைக்கலாம். 12வது ஸ்லோகம். பச்சாத் விவாஹம் கர்த்தாசௌ ராஜா புத்ரியா பரந்தபா ஏவம் தே மனச காமோ மம சாவி பிரியம்பதே. வீரனான அந்த ராஜா அதுக்கப்புறம் அவரோட புத்திரியோடு திருமணத்தை நடத்திக்கிட்டு அப்படி உன்னோடும் என்னோடும் மனசுல இருக்கிற ஆக்ரகம் அப்படிங்கிறது, ஹே பிரியம்பதே, நான் சொல்றேன் கேளேன். 13வது ஸ்லோகம்.
भविष्यति स सम्पूर्ण साधनेन तवाधुना दर्शयाशु पुरं तस्य पश्य मे त्वं पराक्रमम्. நீ காரணமாயிட்டு பூர்ணமாயிட்டு சாதிக்கலை அப்படின்னு நினைச்சுக்காதே. அது சம்பூர்ணமாயிட்டு சாதிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாயிட்டு வரும். அந்த ராஜகுமாரி இருக்கிற இடம், அந்த அரக்கன் ராஜகுமாரிய அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வழியை காட்டிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற என்னோட வீரசூர பராக்கிரமத்தை நீ பாரு. உன்னோட மனசுலையும் என்னோட மனசுலையும் இருக்கிற ஆக்ரஹங்கள் இதன் வழியா பூர்த்தியாகும். 14வது ஸ்லோகம். யதாஹன்மி துராஜாரம் பரதாராபஹாரகம் ததா குரு பிரியம் கர்த்தும் சக்தாசி வரவர்ணினி. அடுத்தவாளோடு மனைவிய திருடிண்டு போற அந்த துஷ்டனை எனக்கு கொல்லണം. என்ன கணவராயிட்டு സ്വീകരിച്ച ഒന്നോട് തോഴിയ கடத்திண்டு போனவனாக்குமே அந்த துஷ்டன், அவனை எனக்கு கொல்லணும். அதுக்கு என்ன ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு திராணி இருக்கு அப்படின்னு ராஜகுமாரன் ராஜகுமாரியோடு தோழி கிட்ட சொன்னார். 15வது ஸ்லோகம். மார்க்கம் தர்ஷய தஸ்யாத்ய புரஸ்ய துர்கமஸ்ய ஜ. அந்த ராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வழியை எனக்கு காட்டித்தான் அப்படின்னு ராஜகுமாரன் சொல்றார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்றார். அதனால 15வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச உவாச்ச தன்னிஷம்ய பிரியம் வாக்கியம் முதிதா ஜயசோவதி. ராஜகுமாரியோடு தோழி ராஜகுமாரனோடு பேச்ச கேட்டு குஷியானா. அப்படி குஷியான அந்த யசோவதி ராஜகுமாரியோடு தோழியான யசோவதி 16வது ஸ்லோகம். தம்முவாஜ ரமாபுத்ரம் கமனோபாயமாதராத் மந்திரம் கிருஹாண ராஜேந்திரா பகவத்யாஸ்து சித்திதம். அந்த ராட்சசனோடு கொட்டாரத்துக்கு போறதுக்கான வழிய மார்க்கத்தை உபாயத்தை அந்த லக்ஷ்மி தேவியோட புத்திரன் கிட்ட ஹைஹய ராஜகுமாரன் கிட்ட சொன்னா. ராஜேந்திரா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னா. பகவதியோடு நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை நீங்கள் സ്വീകരിച്ചുണ്ട് அம்பாளை வழிபடுங்கோ. 17வது ஸ்லோகம். தர்ஷயிஷ்யாமி தஸ்யாத்ய புரம் ராட்சசபாலிதம் சஜ்ஜோ பவ மகாபாகா கமனாய மயா சஹ. ராட்சசர்கள் காப்பாத்துற இடமாக்கும் அந்த ராஜகுமாரிய அடைச்சு வச்சிருக்கிற இடம், அதை நான் உங்களுக்கு காட்டித்தரேன் ஹைஹய ராஜாவே. சிரஷ்டனான நீங்கள் என் கூட வரதுக்கு ரெடி ஆகுங்கோ. 18வது ஸ்லோகம்.
സൈന്യേന മഹദായുക്തസ്തത്ര യുദ്ധം ഭവിഷ്യതി കാലകേതുർ മഹാവീരോ രാക്ഷസൈർ ബലിഭിർവ്യദാ. பெரிய சைன்யம் கூட கூட்டிட்டு வேணும் போறதுக்கு. அங்க போனா யுத்தம் அப்படிங்கிறது உண்டாகும். காலகேது ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிறவனாக்கும், சக்தர்களாயிருக்கிற நிறைய நிறைய அரக்கர்கள் கூட இருக்கிறவனுமாக்கும். 19வது ஸ்லோகம். தஸ்மான் மந்திரம் கிரஹீத்வா த்வம் வ்ரஜய் தத்ர மயா சஹ தர்ஷயிஷ்யாமி தே மார்க்கம் புரஸ்யாஸ்ய துராத்மனா. அதனால மந்திரம், அம்பாளோட மந்திரத்தை நான் சொல்லித்தரேன், அதை ஸ்வீகரிச்சுண்டு வேணும் எங்கூட நீங்கள் வரத்துக்கு. அம்பாளோடு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அப்போ உண்டாகும். துஷ்டனான அந்த ராட்சசனோடு கொட்டாரத்துக்கு போறதுக்கான வழியை நான் உங்களுக்கு காட்டி தரேன். 20வது ஸ்லோகம். ஹத்வா பாப கர்மாணம் மோஜயாசும் ச மே சகீம் ஸ்ருத்வா தத்வஜனம் வீரோ மந்திரம் ஜக்ராஹ சத்வரா. அந்த துஷ்டனை கொன்னு என்னோடு தோழியை நீங்கள் காப்பாத்தணும். அப்படி அந்த ராஜகுமாரியோடு தோழியான யசோவதி சொல்றத கெட்டு வீரனான ஹைஹயன் அந்த ராஜகுமாரியோடு தோழி கிட்டேந்து அம்பாளோடு மந்திரத்தை ஸ்வீகரிச்சார். 21வது ஸ்லோகம். தத்தாத்ரேயா தெய்வயோகாத் பிராப்தாத் ஞானிவராச்சுபாத் யோகேஸ்வரி மகாமந்திரம் திரிலோகி திலகாபிதம். தெய்வாதீனத்தால உடனடியா அங்க வந்து சேர்ந்த உத்தம ஞானியான தத்தாத்ரேய மகர்ஷி கிட்டேந்து திரிலோகி திலகம் அப்படின்னு பேர் இருக்கிற யோகேஸ்வரி மந்திரம் ஹைஹய ராஜா ஸ்வீகரித்தார். 22வது ஸ்லோகம். தேன சர்வஜ்ஞதா ஜாதா சர்வாந்தச்சாரிதா ததா தயா சஹஜகாமாஷு புரம் தஸ்ய சுதுர்கமம். ദത്താത്രേയ മഹർഷി ഭഗവാനോട് ഇൻസ്ട്രക്ഷൻ പടി ഭഗവാൻ തോണ വെച്ചതിനാല് ഹൈഹയ രാജകുമാരനോട് മുന്നാലെ പ്രത്യക്ഷപ്പെട്ട് ത്രിലോകി തിലകം அப்படின்னு பேர் இருக்கிற யோகேஸ்வரி மந்திரத்தை அவருக்கு உபதேசிச்சார். தத்தாத்ரேயன் உபதேசிச்சு கொடுத்த அந்த மந்திர சித்தியால ஹைஹய ராஜாவுக்கு சர்வ ஞானம் உண்டாச்சு. அதே மாதிரி நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நொடியில போறதுக்கான சித்தியும் கிடைச்சது. എന്നിട്ട് രാജകുമാരിയോട് തോഴിயான யசோவதியோடு கூட அந்த ராட்சசனோடு புறத்துக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான அந்த இடத்துக்கு, யாருக்கும் போகிறதுக்கு சாத்தியமில்லாத இடத்துக்கு போனார். 23வது ஸ்லோகம். ரட்சிதம் ராட்சசைர் கோரை பாதாளமிவ பன்னகை யசோவத்யாஜ சைன்யேன மகதா சம்யுதோ நிருபா. சர்ப்பங்கள் பாதாளத்தை காப்பாத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப உக்ர ரூபிகளா இருக்கிற ராட்சசர்கள் காப்பாத்துற ரொம்ப ரொம்ப சிரமகரமா இருக்கிற, யாருக்கும் எத்திப்படுறதுக்கு சாதிக்காத்ததான அந்த புறத்துக்கு ஹைஹய ராஜா பெரிய சைன்யத்தோடு கூடிட்டும்
രാജകുമാരിയോട് തോഴിയാന യശോവതിയോട് കൂടിയിട്ടും പോനാർ. 24ാമത് ശ്ലോകം. സമായാന്തം സമാലോക്യ ദൂതാസ്തസ്യ ഭയാതുരാ ക്രോശന്തോഭിയയുപാശ്വം காலகேதோஸ்தரஸ்வினா. ஹைஹய ராஜா வரத பார்த்து பயந்து தூதர்கள் எல்லாம் சத்தமா கத்திண்டு ஓடினா. அவளெல்லாம் காலகேதுவோடு பக்கத்துல போய் எத்தினா தூதர்கள் எல்லாம். 25வது ஸ்லோகம். தமூஜு சஹசா கத்வா ராட்சசம் காமமோகிதம் ஏகாவலி சமீபஸ்தம் குர்வந்தம் வினயான் பகோன். அவ எல்லாரும் உடனடியா போயிட்டு ஏகாவலியோடு பக்கத்துல உக்காந்துண்டு பலவிதத்துல அந்த ஏகாவலியோடு மனச மாத்துறதுக்கு முயற்சி பண்ற காலகேது கிட்ட இப்படி சொன்னா. தூதா ஊஜுஹு, தூதர்கள் இப்படி சொன்னா. கால கேதுவோடு தூதர்கள் எல்லாம் இப்படி காலகேது கிட்ட சொன்னா. 26வது ஸ்லோகம். ராஜன் யசோவதி நாரி காமின்யா சகதாரிணி ஆயாதி சகசைன்யேன ராஜபுத்ரேண சம்யுதா. ராஜாவே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கிற ஏகாவலியோடு தோழி யசோவதி ஏதோ ஒரு ராஜகுமாரனையும் கூட்டிண்டு சைன்யங்களோடு கூட்டிட்டு வந்துருக்கா. 27வது ஸ்லோகம். ஜயந்தோ வா மகாராஜா கார்த்திகேயோதவானு கிம் ஆகச்சதி பலோன்மஸ்தோ வாகினி சகித கிலா. ஜெயந்தனோ அப்படி இல்லைன்னா கார்த்திகேயனோ அப்படின்னு ஆராக்கும்னு தெரியல. அப்படி இருக்கிறவன், பலசாலியா இருக்கிறவன் சைன்யங்களோடு கூடிட்டு வந்துட்டு இருக்கான். ராஜகுமாரிய காப்பாத்திட்டு போறதுக்காக்கும் அவன் இப்படி வந்திருக்கான். 28வது ஸ்லோகம். சம்யத்தோ பவ ராஜேந்திர சங்கிராம சமுபஸ்திதா தேவபுத்ரேண யுத்யஸ்வ தியஜவா கமலேட்சணாம். ராஜாவே, ரெடியா இருங்கோ, யுத்தம் ஆரம்பிக்க போறது. வந்திருக்கிறது தேவகுமாரனாக்கும் லக்ஷ்மி தேவியோடு புத்திரனாக்கும். அந்த தேவியோடு புத்திரன் கிட்ட, லக்ஷ்மி தேவியோடு புத்திரன் கிட்ட, அதாக்கும் இங்க தேவகுமாரன். தேவகுமாரன் கிட்ட நீங்கள் யுத்தம் பண்ணுங்கோ. அப்படி இல்லைன்னா தாமரை இதழ் மாதிரி கண்கள் இருக்கிற அந்த ராஜகுமாரிய உங்களுக்கு கிடைக்காது. ராஜகுமாரி வேணும் அப்படின்னா யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், வேற வழி ஒன்றும் இல்லை.